தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு மனிதனின் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் அவன் சிந்திய கண்ணீருக்கும் காலமே சாட்சி. எப்போதும் தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நிற்க விரும்பும் தனுசு ராசி அன்பர்களே, என்னுடைய இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 2 மற்றும் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியாக அமர்ந்திருந்தார். அதாவது உங்களுடைய தனஸ்தானம் வாக்கு குடும்பத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், உங்களுடைய வீரியம் தைரியம் இளைய சகோதரத்தை குறிக்கும் 3ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியாகவும் இருந்தார். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசியை விட்டு 7 சனி விலகி இருந்தாலும் அதன் பிறகு ஏற்பட்ட சனியின் வக்ர நிலைமைகளும் 3ஆம் இடத்து சஞ்சாரத்தின் போது ஏற்பட்ட ராகு கேதுவின் நிழல் கிரக தாக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேய்ந்து எடுத்தது. 2ஆம் இடம் என்பது குடும்பம் மற்றும் தனத்தை குறிப்பதால் அங்கு ஏற்பட்ட அசுப தாக்கங்கள் உங்களுடைய நிம்மதியை முழுமையாக உலுக்கியும் பார்த்தது. இதனுடைய சோகங்கள் என்ன தெரியுமா? சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்திய 4 சோகமான விஷயங்கள் என்னவென்றால், கௌரவ பங்கம் மற்றும் கடுமையான அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் செய்யாத தவறுகளுக்காக 4 பேருக்கு முன்னால் கை நீட்டி பேசப்பட்டு உங்களுடைய கௌரவம் குலைந்து தலை குனிந்து நின்ற நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். 2ஆம் அதிபதியான சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் அசுப கிரகங்களின் பார்வை பெற்றதாலும் சனியின் பார்வை 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் விழுந்ததாலும் நீங்கள் பேசிய நல்ல வார்த்தைகள் கூட மற்றவர்களுக்கு தீங்காகவே தெரியவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் நீங்கள் எந்த விதமான கெடுதல்களையும் யாருக்கும் நினைத்து கூட இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்கள் பக்கம் நல்லதை கூறினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சனி பகவானில் இருந்திருக்கும். உழைப்பு உங்களுடைய உழைப்பானது சுரண்டப்பட்டு கடுமையான பொருளாதார முடக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இரவு பகலாக உடல் நலம் பாராமல் உழைத்தது நீங்களாக இருப்பீர்கள். ஆனால் அதற்கான பாராட்டும் பண பயன்களும் உங்களை தவிடு பொடியாக்கி வேறு ஒரு தகுதியற்ற நபருக்கு சென்றுவிடும். இதுக்கு காரணம் சனியின் 3ஆம் பார்வை இந்த பூர்வ புண்ணியத்தின் மீதும் 10ஆம் பார்வை கர்மஸ்தானத்தின் மீதும் விழுந்ததால் உங்களுடைய உழைப்பு முற்றிலும் சுரண்டப்பட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா என்கிற ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையானது தள்ளப்பட்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடனே இருந்து உங்களுக்கு எதிராக மாறிய 2 நபர்கள் இருப்பார்கள். உங்களுடைய நிழலை போல உங்களுடனே இருந்து கொண்டு உங்கள் உட்பை தின்று கொண்டு உங்களுக்கே துரோகம் செய்த 2 நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஒன்று இரத்த பந்தம் அல்லது மிக நெருங்கிய ஒரு உறவினர். உங்கள் வீட்டின் கஷ்ட நஷ்டங்களை அறிந்து உங்களுக்கு உதவுவது போல நடித்து கொண்டு உங்களுடைய பலவீனங்களை வெளியில் கொண்டு போய் விற்ற ஒரு நபர் அவராகத்தான் இருப்பார். இவர் சுயநலத்திற்காகவும் உங்கள் மீது இருந்த தீராத பொறாமையினாலும் உங்களை விட தான் உயர வேண்டும் என்ற கர்வத்தினாலும் உங்களை வீழ்த்த சதி செய்த ஒரு நபராகவும் இவர்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். 2வது நபர் தோல் மீது கை போட்ட துரோகத்திற்கான ஒரு நண்பன் அல்லது தொழிலில் ஒரு கூட்டாளியாகவும் இருக்கலாம். நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய உழைப்பையும் ஐடியாக்களையும் திருடி கொண்டு சமயம் பார்த்து உங்களுக்கு குளிப்பறித்த ஒரு நபர் அவராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். பண ஆசையினாலும் சனியின் தந்திர புத்தியினாலும் உங்களை ஏமாற்றிவிட்டு இன்று உங்களை விட வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். இன்னும் சில நபர்கள் பொருளாதார பற்றாக்குறையால் வந்த ஒரு சண்டைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களால் குடும்பத்தை நடத்த முடிந்திருக்காது, குழந்தைகளை பார்க்க முடியவில்லை என்று காசு பணத்தை மையமாக வைத்து கணவன் மனைவிக்குள் விடிய நடந்த வாதங்கள் சண்டை சச்சரவுகள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டேதான் இருக்கும். வெளியாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலையிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சண்டை சச்சரவுகள் மட்டுமே ஏற்படும். மாமியார் நாத்தனார் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு உங்களுடைய துணையை உங்களை சந்தேகப்பட வைத்து நிம்மதியை இழந்த சண்டைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அடுத்ததா ஈகோ மற்றும் வார்த்தைகளுக்கான தடிப்பு சண்டைகள். நீயா நானா என்று அகந்தை உந்தி தள்ள ஒருவரை ஒருவர் மனதால் காயப்படுத்தி கொண்டு பல நாட்கள் ஒரே வீட்டில் இருந்தும் பேசாமல் தனிமரமாய் வளர்ந்த கொடுமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே தான் இருக்கும். நீங்களும் எத்தனையோ தடவைகள் எல்லாரிடமும் எத்தனையோ தடவைகள் கூறி பார்ப்பீங்க, எத்தனையோ தடவைகள் மன்னிப்பும் கேட்டு பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையானது இன்னும் ஊதி பெருசாகத்தான் செய்யுமே தவிர அதற்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. நான் இதுவரை கூறிய
கூறியது தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் பொய் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மைகள் இருந்தால் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சனி பகவானின் தாக்கம் குறைவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 5 புதிய மாற்றங்கள் உண்டாகும். இத்தனை காலம் உங்களை வாட்டிய மன அழுத்தமும் நாளை என்ன நடக்குமோ என்ற பயமும் நீங்கி சிங்கத்தின் கர்ச்சனை போல உங்களுக்குள்ள ஒரு புதிய தைரியமானது பிறக்கும். அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறப்பதால் நீங்கள் இனிமே எந்த விதமான தொழில் விஷயங்களாக இருக்கலாம், எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பணப்புழக்கத்திற்கும் கடன் நிவர்த்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகும். வராது என்று கைவிட்ட கடன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வசூலாக ஆரம்பிக்கும். புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கும். உங்களை நெறித்த கடன்கள் முற்றிலும் அடைந்துவிடும். அந்த கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழிலில் ஒரு அசுர வளர்ச்சியை நீங்கள் பெற்று விடுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள், கௌரவமான பதவி உயர்வு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடியே வந்துவிடும். உங்களை மட்டம் தட்டிய முதலாளியும் சக ஊழியர்களும் உங்களை மதிக்க தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. சொந்த வீடு, சொந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். தடைபட்டு கிடந்த சொந்த வீடு கனவு எல்லாமே நினைவான ஒரு நாட்களாக இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். புதிய ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்கும். அந்த வாகனத்திற்கு நீங்கள் வீண் செலவுகளை செய்வதை விட ஒரு இடத்தை வாங்கி போட்டீர்கள் என்றால் பிற்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட வாழ்க்கை துணையையும் பிள்ளைகளும் உங்களுடைய உழைப்பை உணர்ந்து கொள்வாங்க. உங்கள் மீது ஒரு பாசமலையை பொழியவும் ஆரம்பிப்பாங்க. கர்மசரியின் நிழல் முழுமையாக விலகுவதால் உங்களுடைய தலைக்கு மேல் இருந்த கத்தியானது எடுக்கப்பட்டது போன்ற உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். இத்தனை காலம் தொட்டதெல்லாம் துலங்காமல் போன நிலைமைகளானது மாறி இனிமே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறவும் ஆரம்பிக்கும். 3 சனி பகவான் அமர்வதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் 100% உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். உன்னதமான ஒரு நேரமாகவும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். உங்களை சோதித்தது இப்போ பக்குவப்படுத்திய சனி பகவான். எனவே இந்த ஒரு நாள் முதல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இதுவாகத்தான் இருக்கும். நீ அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். உன்னை துரோகிகளிடம் இருந்து பிரிக்கவே நான் உன்னை தனிமைப்படுத்தினேன். நீ தூய்மையான தங்கம் என்பதை உலகம் அறியும் காலம் வந்துவிட்டது. இனி உன் கைகளை நான் பிடித்துக் கொள்கிறேன். உன்னுடைய வளர்ச்சியை இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கும். இன்று சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ மாற்றங்களையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் கருநீல நிற துணியில் சிறிதளவு கருப்பு எல்லை முடிந்து கொண்டு நல்லெண்ணெய் தீபத்தில் இட்டு சனி பகவானுக்கு அல்லது கால பைரவருக்கு நீங்கள் ஏற்றி வழிபடலாம். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதனால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சனிக்கிழமைகளில் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அன்னதானத்தையோ அல்லது உடைகளையோ நீங்கள் தானமாக வழங்கியும் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். சனியின் தந்திர புத்தியினாலும் உங்களை ஏமாற்றிவிட்டு இன்று உங்களை விட வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். இன்னும் சில நபர்கள் பொருளாதார பற்றாக்குறையால் வந்த ஒரு சண்டைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களால் குடும்பத்தை நடத்த முடிந்திருக்காது, குழந்தைகளை பார்க்க முடியவில்லை என்று காசு பணத்தை மையமாக வைத்து கணவன் மனைவிக்குள் விடிய நடந்த வாதங்கள், சண்டை சச்சரவுகள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டேதான் இருக்கும். வெளியாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலையிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சண்டை சச்சரவுகள் மட்டுமே ஏற்படும். மாமியார், நாத்தனார் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு உங்களுடைய துணையை உங்களை சந்தேகப்பட வைத்து நிம்மதியை இழந்த சண்டைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அடுத்ததா ஈகோ மற்றும் வார்த்தைகளுக்கான தடிப்பு சண்டைகள். நீயா நானா என்று அகந்தை
உந்தி தள்ள ஒருவரை ஒருவர் மனதால் காயப்படுத்தி கொண்டு பல நாட்கள் ஒரே வீட்டில் இருந்தும் பேசாமல் தனிமரமாய் வளர்ந்த கொடுமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே தான் இருக்கும். நீங்களும் எத்தனையோ தடவைகள் எல்லாரிடமும் எத்தனையோ தடவைகள் கூறி பார்ப்பீங்க, எத்தனையோ தடவைகள் மன்னிப்பும் கேட்டு பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையானது இன்னும் ஊதி பெருசாகத்தான் செய்யுமே தவிர அதற்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. நான் இதுவரை கூறியது தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் பொய் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மைகள் இருந்தால் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சனி பகவானின் தாக்கம் குறைவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 5 புதிய மாற்றங்கள் உண்டாகும். இத்தனை காலம் உங்களை வாட்டிய மன அழுத்தமும் நாளை என்ன நடக்குமோ என்ற பயமும் நீங்கி சிங்கத்தின் கர்ச்சனை போல உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு தைரியமானது பிறக்கும். அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறப்பதால் நீங்கள் இனிமே எந்த விதமான தொழில் விஷயங்களாக இருக்கலாம், எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பணப்புழக்கத்திற்கும் கடன் நிவர்த்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகும். வராது என்று கைவிட்ட கடன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வசூலாக ஆரம்பிக்கும். புதிய வருமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களை நெறித்த கடன்கள் முற்றிலும் அடைந்து விடும். அந்த கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழிலில் ஒரு அசுர வளர்ச்சியை நீங்கள் பெற்று விடுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள், கௌரவமான பதவி உயர்வு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடியே வந்துவிடும். உங்களை மட்டம் தட்டிய முதலாளியும் சக ஊழியர்களும் உங்களை மதிக்க தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. சொந்த வீடு, சொந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். தடைபட்டு கிடந்த சொந்த வீடு கனவு எல்லாமே நினைவான ஒரு நாட்களாக இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கவோ ஆரம்பிக்கும். புதிய ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்கும். அந்த வாகனத்திற்கு நீங்கள் வீண் செலவுகளை செய்வதை விட ஒரு இடத்தை வாங்கி போட்டீர்கள் என்றால் பிற்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட வாழ்க்கை துணையையும் பிள்ளைகளும் உங்களுடைய உழைப்பை உணர்ந்து கொள்வாங்க. உங்கள் மீது ஒரு பாசமலையை பொழியவும் ஆரம்பிப்பாங்க. கர்மசரியின் நிழல் முழுமையாக விலகுவதால் உங்களுடைய தலைக்கு மேல் இருந்த கத்தியானது எடுக்கப்பட்டது போன்ற உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். இத்தனை காலம் தொட்டதெல்லாம் துலங்காமல் போன நிலைமைகளானது மாறி இனிமே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறவும் ஆரம்பிக்கும். 3 சனி பகவான் அமர்வதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் 100% உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். உன்னதமான ஒரு நேரமாகவும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். உங்களை சோதித்தது இப்போ பக்குவப்படுத்திய சனி பகவான். எனவே இந்த ஒரு நாள் முதல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இதுவாகத்தான் இருக்கும். நீ அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். உன்னை துரோகிகளிடம் இருந்து பிரிக்கவே நான் உன்னை தனிமைப்படுத்தினேன். நீ தூய்மையான தங்கம் என்பதை உலகம் அறியும் காலம் வந்துவிட்டது. இனி உன் கைகளை நான் பிடித்துக் கொள்கிறேன். உன்னுடைய வளர்ச்சியை இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கும். இன்று சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ மாற்றங்களையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் கருநீல நிற துணியில் சிறிதளவு கருப்பு எல்லை முடிந்து கொண்டு நல்லெண்ணெய் தீபத்தில் இட்டு சனி பகவானுக்கு அல்லது கால பைரவருக்கு நீங்கள் ஏற்றி வழிபடலாம். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வதனால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சனிக்கிழமைகளில் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அன்னதானத்தையோ அல்லது உடைகளையோ நீங்கள் தானமாக வழங்கியும் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கிறதா